Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Innal hamdulillah wassalatu wassalam ala rasulillah. My dear brothers and sisters, we welcome you all on behalf of Ilm Open School. In this video class, we are going to begin the fourth module of NIOS Class 12 Psychology, that is Self and Personality. In this module, we have 16 to 20, that is 5 lessons. In these 5 lessons, we are going to explore about our self and personality. In this video, we are going to see the 16th lesson, what is self. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த காணொளி மூலமாக NIOS 12ஆம் வகுப்புடைய உளவியலுடைய 4வது பகுதியான செல்ஃப் அண்ட் பர்சனாலிட்டியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். செல்ஃப் நம்மளை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் பர்சனாலிட்டி, நம்முடைய ஆளுமை திறன், நம்முடைய ஆளுமை என்றால் என்ன, அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு 16வது பாடமான வாட் இஸ் செல்ஃப், நான் என்றால் யார், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இஃப் யூ டேக் த டெஃபினிஷன் ஆஃப் செல்ஃப், you have to take the two definition, that is I as well as me. So yourself is referred as I, that is subjective, me, that is objective. I means what you are experiencing about yourself, that is the I, that is subject, and what you view about yourself, what you see about yourself, that is me, that is subjective. It seems to be very confusing, but after some examples, we will be very clear. For example, we are thinking about ourselves. That is subjective self. A self as a subject. If I am seeing me in the mirror, that is self as object. அதாவது செல்ஃபை நம்மளை 2 வகையாக பார்க்கலாம். ஒன்று I அண்டு மீ. ஐங்கிறது சப்ஜெக்ட், மீங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ ஐயை பொறுத்த வரைக்கும் நான் என்னை எப்படி நான் அனுபவிக்கிறேன், என் வாழ்க்கையை நான் எப்படி வாழ்கிறேன், இதுதான் ஐ. மீங்கிறது நான் என்னை எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறது மீ. இது குழப்பமாக தெரிஞ்சாலும் நான் ரொம்ப சிம்பிளான உதாரணம் சொல்கிறேன்னு அது உங்களுக்கு புரியும். நான் திங்கிங் பண்ணுறேன், நான் ட்ரீமிங் பண்ணுறேன், நான் நிறைய விஷயங்களை பேசுகிறேன், இதெல்லாம் ஐ சப்ஜெக்ட். நான் சில விஷயங்களை பண்ணுறேன். மீனா நான் கண்ணாடியில் நான் பார்க்குறேன், இதுதான் மீ. ஸோ திஸ் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் செல்ஃப் இன் சைக்காலஜி. அண்டு ஃப்ரம் சைல்ட்ஹுட் ஆன்வர்ட்ஸ் we are able to differentiate between self and non-self. Self means ourself, non-self means others. ஸோ நம்மளை பற்றியும் மற்றவங்களை பற்றியும் சின்ன வயசுல இருந்தே நம்ம பிரிச்சு பார்க்க கற்றுக்கிட்டோம். In individualistic cultures, how do you view ourselves? In independent view, we don't associate ourselves with others. It may be the family or friends or anybody. In interdependent, we will associate, we will link ourselves with our parents, with our friends, with our co-workers. So this is how we are viewing ourselves. ஸோ நம்மளை எப்படி பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா 2 விதமான கலாச்சாரங்களில் 2 விதமாக பார்க்குறோம். இண்டிவிஜுவலிஸ்டிக் கல்ச்சர்னா நாம் தனியாக வாழும்போது நாம் தனியாக வாழக்கூடிய கலாச்சாரம் இருந்துச்சுன்னா நம்ம தந்தை, நமது தாய், நமது ஃப்ரெண்ட் இவங்க கூட இல்லாமல் நம்ம தனியாக நம்முடைய விஷயத்தை பார்க்குறோம். ஆனால் நாம் சேர்ந்து வாழும்போது இண்டிபெண்டன்ட்னா சுதந்திரமாக வாழ்றது. இன்டர்டிபெண்டன்ட்னா இன்னொருத்தவங்களை சார்ந்து வாழும்போது, குடும்பமாக வாழும்போது மற்றவங்களோட இணைச்சுதான் நம்மளை பற்றி அறிமுகப்படுத்துவோம். இதுதான் கலெக்டிவிஸ்ட் கல்ச்சர், கூட்டாக வாழக்கூடிய கலாச்சாரம். அண்ட் as per the William Jones, there are different levels of self. அதாவது வில்லியம் ஜேம்ஸ் என்ன சொல்றாருன்னா, இந்த செல்ஃப்னு இருக்குல்ல, செல்ஃபுக்கு அந்த நம்மளை பத்தியான ஒரு உளவியலுக்கு பல்வேறு லெவல் இருக்கு. அந்த வில்லியம் ஜேம்ஸ் பிரகாரம் என்ன லெவல் இருக்குன்னா, மெட்டீரியல் செல்ஃப், சோசியல் செல்ஃப், ஸ்பிரிச்சுவல் செல்ஃப். மெட்டீரியல் செல்ஃப்னா நம்மள்கிட்ட நம்ம உடல்,
நம்மள்ட்ட என்னென்ன உடைமை இருக்கோ அதெல்லாம் மெட்டீரியல் செல்ஃப். சோசியல் செல்ஃப்னா நாம் இந்த சமூகத்தின் மீது எந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரெஷன் ஏற்படுத்துறோம், இந்த சமூகத்திலிருந்து நமக்கு எந்த அளவுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது, இதுதான் சோசியல் செல்ஃப். ஸ்பிரிச்சுவல் செல்ஃப்னா நமக்கும் நமது ஆன்மீகத்துக்கும் இடையில தொடர்பு என்ன, இந்த சமூகத்தின் மீது நமது பார்வை என்ன, சோசியல் பெர்செப்ஷன் என்ன, வாட் ஆர் அவர் ட்ரைட்ஸ் அண்ட் ஆட்டிடியூட்ஸ், நமது கேரக்டர் என்ன, இதை பத்தி பேசுறதுதான் வில்லியம் ஜேம்ஸோடைய 3 different levels of self. But Neisser, there is a psychologist called Neisser, he ordered the another term called ecological self. What is ecological self? Our self is connected with our environment. That is the ecological self. நம்முடைய தனிப்பட்ட ஒரு ஆளுமை, நம்முடைய விஷயம் பார்த்தீங்கன்னா சுற்றுப்புறத்தை நம்ம எந்த சூழல்ல வசிக்கிறோமோ அந்த சுற்றுப்புற சூழலை சார்ந்துதான் நம்முடைய உளவியல் இருக்கு அப்படின்னு சொன்னது யாரு? நெய்சர். இன்டர்பர்சனல் செல்ஃப் மீன்ஸ் அவர் செல்ஃப் இஸ் அசோசியேட்டட் வித் அவர் சொசைட்டி. நாம் சமுதாயத்தை சார்ந்து நம்முடைய அடையாளம் இருக்கு. எக்ஸ்டெண்டட் செல்ஃப், பிரைவேட் செல்ஃப், கான்செப்சுவல் செல்ஃப். எக்ஸ்டெண்டட் செல்ஃப் மீன்ஸ் what is our identity beyond our memories, beyond our personality. நம்ம பெர்சனாலிட்டியை தாண்டி, நம்ம மெமரிஸை தாண்டி நம்மளை பத்தி என்னென்ன அடையாளம் இருக்கோ அதுதான் எக்ஸ்டெண்டட் செல்ஃப். பிரைவேட் செல்ஃப் மீன்ஸ் அவர் செல்ஃப் இஸ் இன் அவர் மெமரிஸ். நம்மளை பத்தி நம்ம மெமரியில் என்ன இருக்கோ அதான் பிரைவேட் செல்ஃப். கான்செப்சுவல் செல்ஃப். Conceptual self means the self, we have the concept about ourselves. For example, we want to build the family, we want to be a husband, we want to be a wife, we want to be a father, we want to be a mother. For that, we have some concepts, we have some roles and responsibility. That is called as conceptual self. So these are the different levels of self told by the psychologist. So conceptual selfனா நம்முடைய வாழ்க்கையை பத்தி நமக்கு என்ன ஐடியா இருக்கோ அது கான்செப்சுவல் செல்ஃப். பிரைவேட் செல்ஃப்னா நம்மளை பத்தி நம்ம மெமரி என்ன இருக்கோ தான் பிரைவேட் செல்ஃப். எக்ஸ்டெண்டட் செல்ஃப்னா நம்ம மெமரியை தாண்டி நம்மளை பத்தி நம்ம ஐடியா நம்மள்ட்ட என்ன இருக்கோ அது எக்ஸ்டெண்டட் செல்ஃப். இன்டர்பர்சனல் செல்ஃப்னா நமக்கும் நமது சமூகத்திற்கும் மத்தியில ஒரு உரையாடல் நடக்குது. அந்த உரையாடலின் அடிப்படையில நம்முடைய அடையாளம் எப்படி இருக்கோ அதான் இன்டர்பர்சனல் செல்ஃப். நம்ம வாழக்கூடிய சுற்றுப்புற சூழல்ல எப்படி அடையாளம் இருக்கோ அதுதான் எக்கலாஜிக்கல் செல்ஃப். ஸோ இதுதான் நம்முடைய தனிப்பட்ட அடையாளத்துடைய பல்வேறு அங்கங்கள், பல்வேறு லெவல்ஸ் புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட், as per the Ayurveda Indian system, we have different levels of consciousness, that is self. That is Annamaya Kosha. Annamaya Kosha refers to physical body. And then Pranamaya Kosha. Pranamaya Kosha refers to breathing body. Manomaya Kosha. Manomaya Kosha refers to emotional body. Vijnanamaya Kosha refers to intellectual body. Anandamaya Kosha refers to bliss, that is happy body. So Annamaya Kosana நமது பிசிக்கலா நம்முடைய உடம்பு தான் அன்னமய கோஷா. பிரணமய கோஷானா நமது உடல்ல உள்ள அந்த ஆத்மா, அந்த உயிர். மனோமய கோஷானா நமது உடம்புல உள்ள எமோஷன்ஸ். விஞ்ஞானமய கோஷானா நமது உடல்ல உள்ள அந்த புத்தி கூர்மை. ஆனந்தமய கோஷான்னு சொன்னா நமது உடம்பு எந்த சந்தோஷமா இருக்கோ அது ஆனந்தமய கோஷா. ஸோ இதுதான் ஆயுர்வேதத்தை சொல்லப்பட்டிருக்க 5 விதமான செல்ஃப் கான்சியஸ்னஸ். அண்ட் there are different aspects of self, that is self esteem, self efficacy, self presentation, self monitoring, self consciousness. What is self esteem? If you are evaluating about ourself, that is self esteem. If you are judging about our character, that is self esteem. நம்மளுடைய கேரக்டரை பத்தி நாமளே மதிப்பீடு, நம்மளே செக் பண்ணி பார்க்கறது தான் செல்ஃப் எஸ்டீம். செல்ஃப் எஃபிகசி மீன்ஸ் our belief about our capability.
நம்மால எது முடியும் எது முடியாது இதை பற்றி நம்மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை தான் செல்ஃப் எஃபிகசி. According to the famous psychologist called Bandura, self-efficacy has 4 major influences, that is cognitive, motivational, affective and selection. ஸோ நம்ம செல்ஃப் எஃபிகசியிலே பார்த்தீங்கன்னா பண்டுராவை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் எஃபிகசி என்ன, நமக்கு என்ன முடியும் என்ன முடியாதுங்கிறது நம்ம மேல வச்ச நம்பிக்கை தான் செல்ஃப் எஃபிகசி. பண்டுராங்கிற சைக்காலஜிஸ்டை பொறுத்த வரைக்கும் நம்ம செல்ஃப் எஃபிகசிக்கு 4 விதமான காரணம் இருக்கு. காக்னிட்டிவ், நம்ம சிந்தனை ரீதியான காரணம் இருக்கு. மோட்டிவேஷனல், நம்ம ரொம்ப மோட்டிவேட் ஆகி நம்ம நம்பலாம். நம்ம சம்டைம்ஸ் என்ன பண்ணலாம், நம்ம ரொம்ப சிந்திச்சு நம்மளோட கேப்பபிலிட்டி நம்பலாம். சம்டைம்ஸ் ரொம்ப மோட்டிவேஷனலா நம்மளோட கேப்பபிலிட்டி நம்பலாம். சம்டைம்ஸ் அஃபெக்டிவ் மீன்ஸ் இஃப் த பேரண்ட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டிங் லாட் ஃப்ரம் us, then we can believe our capability. இந்த சமுதாயம் நம்ம பேரண்ட்ஸ் நம்மள்கிட்ட ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்குதுன்னு சொன்னா அப்ப நம்மளுடைய கேப்பபிலிட்டியை வச்சு நம்ம நம்புவோம். அண்ட் செலக்ஷன், we are selectively பிலீவிங் அவர் கேப்பபிலிட்டி. நாம சில விஷயங்களை தேர்ந்தெடுத்து இந்த விஷயத்துல எனக்கு முடியும்னு நம்ம நம்புறோம். இதுதான் செல்ஃப் எஃபிகசி. இந்த 4 காரணங்கள் இருக்கு. யாரை பொறுத்து? பண்டுரா வச்சு. அண்ட் தென் செல்ஃப் பிரசன்டேஷன். Self presentation means you are presenting yourself before others. It may be the social media, it may be the stage, it may be in front of interview, whatever it is. நீங்க உங்களை மற்ற மக்கள்கிட்ட எப்படி காட்டிக்கிறீங்க, இதுதான் செல்ஃப் பிரசன்டேஷன். அது சோசியல் மீடியாவில் உங்களை பற்றி நீங்கள் போடுற பதிவாக இருக்கலாம், இல்லை மேடையில் உங்களை நீங்கள் காமிச்சிக்கிறதா இருக்கலாம், இல்லை இன்டர்வியூவில் உங்களை பற்றி நீங்கள் சொல்கிறதா இருக்கலாம். இதுதான் செல்ஃப் பிரசன்டேஷன். செல்ஃப் மானிட்டரிங் மீன்ஸ் பேஸ்ட் ஆன் அதர்ஸ் we are regulating our character, we are regulating our behavior. ஸோ மற்றவங்களுக்காக நம்ம பிஹேவியரை ஷேப் பண்ணுறது தான் செல்ஃப் மானிட்டரிங். எஸ்பெஷலி ஆல் பொலிட்டீஷியன்ஸ் ஆர் செல்ஃப் மானிட்டரிங். ஸோ பொலிட்டீஷியன்ஸ் எப்படி இருப்பாங்க? அரசியல்வாதிகள் மக்கள் நம்மளை பார்த்துருவாங்கன்னு பயந்து வெளிப்படையாக இருக்கும்போது நல்லவங்களா காமிச்சுக்குவாங்க, நல்ல பிஹேவியரில் காமிச்சுக்குவாங்க. இதுதான் செல்ஃப் மானிட்டரிங். அண்ட் செல்ஃப் கான்சியஸ்னஸ். There are 2 kind of self consciousness. One is private self consciousness, another one is public self consciousness. What is self consciousness? Self awareness. நம்மளை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறது தான் செல்ஃப் கான்சியஸ்னஸ். அது பிரைவேட்டாகவும் இருக்கலாம், பப்ளிக்காகவும் இருக்கலாம். பிரைவேட்டானா என்ன? நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய ஃபீலிங்ஸை பற்றி நாமளே செக் பண்ணுறது தான் பிரைவேட் செல்ஃப், நம்மளே தெரிஞ்சுக்கிறது தான் பிரைவேட் செல்ஃப் கான்சியஸ்னஸ். பப்ளிக்னா நம்முடைய பப்ளிக் இமேஜ் எப்படி இருக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் பப்ளிக் செல்ஃப் கான்சியஸ்னஸ். ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் செல்ஃப். ஓகே, ஸோ அகைன் வி ஹாவ் டு ரிவைஸ் திஸ்: செல்ஃப் எஸ்டீம், self efficacy, self presentation, self monitoring and self consciousness. These are the different aspects of self. And sometimes we can know about ourselves, but others don't know about this. For example, I know I am very happy, but others don't know about I am very happy. அதாவது சம்டைம்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். Sometimes you don't know about yourself, but others may know. Okay, so sometimes உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் மற்றவங்களுக்கு தெரியும். Okay, so based on this, you please see this Johari window model. Okay, if you know about yourself and even others know about yourself, that area of your character is called as open area. உங்களுடைய ஒரு விஷயம் உங்களுக்கும் தெரிஞ்சு மற்றவங்களுக்கு தெரிஞ்சுன்னா அது ஓப்பன் ஏரியா. இன் திஸ் ஏரியா எவ்ரிபடி நோ அபவுட் திஸ். இஃப் யூ டோன்ட் நோ பட் அதர்ஸ் நோ, தட் இஸ் பிளைண்ட் ஸ்பாட். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியாது ஆனால் மற்றவங்களுக்கு தெரியும். உங்களை பற்றி ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாது ஆனால் மற்றவங்களுக்கு தெரியும். இதுதான் பிளைண்ட் ஸ்பாட். சம்டைம்ஸ் யூ நோ அபவுட் யுவர் செல்ஃப் பட் others don't know about that. ஒரு விஷயம் உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் ஆனால் மற்றவங்களுக்கு தெரியாத ஹிடன் ஏரியா, மற்றவங்களுக்கு தெரியாத ஏரியா. நாட் நோன் டு செல்ஃப், நாட் நோன் டு அதர்ஸ்.
உங்களை பத்தி உங்களுக்கும் தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியாது. அதுதான் unknown. So based on this, if you also know about yourself and others also know about yourself, then we can develop our discussions. ஸோ உங்களுக்கும் அவங்களுக்கு மத்தியில் பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை எஜுகேஷனாக இருக்கலாம், எதுவாகனா இருக்கலாம். உங்களுக்கும் உங்களை பற்றி உங்களுக்கும் தெரியும், உங்களை பற்றி அவங்களுக்கும் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம டெவலப் ஆக வாய்ப்பு இருக்கு. நம்ம 2 பேர் சேர்ந்து டெவலப் ஆக வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் உங்களை பற்றி உங்களுக்கு தெரியல, ஆனால் உங்களை பற்றி மற்றவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களை பற்றியில எந்த விஷயத்தையும் நீங்கள் மாற்றிக்கணும், எந்த விஷயத்தையும் இம்ப்ரூவ் பண்ணணும், அதை நீங்கள் ஃபீட்பேக் கேட்கலாம். சப்போஸ் உங்களை பற்றி மற்றவங்களுக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சு, you know about yourself but that is not known to others, then you can share about yourself, share your positive thoughtfully to others. ஸோ உங்களை பற்றி உங்களுக்கு தெரியுது, மற்றவங்களுக்கு தெரியலன்னு சொன்னால் என்ன பண்ணணும்? உங்களுடைய நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கு அவங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லணும். Then if you also don't know, others also don't know means, then it is very challenge. You have to take some steps to know about yourself. ஸோ உங்களை பற்றி உங்களுக்கும் தெரியல, மற்றவங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் அதை சேலஞ்சாக எடுத்துட்டு உங்களை நீங்கள் தெரிய ஆரம்பிக்கணும். அண்டு we are already seen there are 2 different views of self: independent view of self, interdependent view of self. So based on this, we can link the self with cognition, we can link the self with motivation, we can link the self with emotion. In the cognition, how do we view ourselves? Based on the motivation, how do we view ourselves? Based on the emotion, how do we view ourselves? In the cognition, especially in the independent view, we view ourselves, we view only our internal attributes. We don't see about our public image. நம்ம இண்டிபெண்டா பார்க்கும்போது நம்ம காக்னிஷன், நம்முடைய திங்கிங் எபிலிட்டி மட்டும் தான் பார்ப்போம், நம்மளுடைய இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் மட்டும் தான் பார்ப்போம், மற்றவங்களுக்கு எப்படி பழகுறோம் பார்க்க மாட்டோம். ஓகே, பட் இன் motivation we can see the motivation is coming from others, so we can view ourselves with others. ஆனால் மோட்டிவேஷன் இருக்கும்போது சம்டைம்ஸ் மோட்டிவேஷன் இண்டிபெண்டாகவும் இருக்கலாம், உங்கள்கிட்ட இருந்து வரலாம், மற்றவங்கள்ட்ட இருந்து வரலாம். If the motivation is coming from you, you can view yourself without others. If the motivation is coming from others, you can view yourself with others. ஸோ மோட்டிவேஷன் உங்கள்கிட்ட இருந்து வந்து மற்ற யார்ட்டையுமே வரலன்னு சொன்னால் உங்களை பற்றி நீங்கள் தனித்து ஒரு அடையாளமாக நீங்கள் இருப்பீங்க. ஆனால் மோட்டிவேஷன் மற்றவங்கள்ட்ட இருந்து சேர்ந்து வரும்போது உங்களை மற்றவங்களோட சேர்ந்து ஒரு அடையாளமாக பார்ப்பீங்க. அண்ட் எமோஷன், ஸோ எமோஷன் mostly it is coming from the interdependent view of self, because emotions always arise out of relationships, most probably. ஓகே, ஸோ சில பேருக்கு தனிமையில இருந்து எமோஷன்ஸ் வரலாம். ஓகே, சம்டைம்ஸ் ஈவன் எமோஷன்ஸ் மே ஹேப்பன் இண்டிவிஜுவலி, ஈவன் இன் இண்டிபெண்டன்ட் வியூ ஆஃப் செல்ஃப் எமோஷன்ஸ் மே ஹேப்பன். ஸோ பேஸ்ட் ஆன் த எமோஷன்ஸ் யூ கேன் வியூ யுவர் செல்ஃப், பட் இன் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் you view yourself emotionally when there is a interdependent view of self. நீங்க தனித்து வாழும் போதும் எமோஷனலா உங்களை நீங்க பார்க்கலாம், ஆனா பெரும்பாலான நேரத்துல பாத்தீங்கன்னா மற்றவங்களோட சேர்ந்து வாழும்போது தான் இன்டர்டிபெண்டன்ட் வியூ ஆஃப் செல்ஃப். மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி உங்களை நீங்க பார்க்கும்போது தான் எமோஷனலா உங்களை நீங்க பார்க்க முடியும். With this we wind up the first lesson. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh.